வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள். ஏன்னா நம்ம இன்று ஒரு தகவல் சுதமா யூடியூப் சேனல்ல ஏறக்குறைய ஒரு 60 பாட்டு கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் உங்களோட பேராதரவும் ஆத்தா அபிராமி அண்ணனுடைய அருளாசியும் தான் காரணம். இல்லைன்னா இது நடக்கிறதுக்கு நம்ம கையில என்னங்க இருக்கு? அவ முடிவு பண்ணியிருக்கா, இதெல்லாம் நம்ம செய்யணும்னு நம்ம செய்யறோம். எல்லாரும் ஒரு வேண்டுதல் வச்சு கண்டிப்பா இது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பண்ணுங்க. அந்த வேண்டுதல் கண்டிப்பா நடக்கும். நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாங்க பாடலை பார்த்துட்டு விளக்கத்தையும் பார்க்கலாம். பாடல் 57. இந்த பாடலோட பலன் நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது என்ன? வறுமை. அப்பவே ஔவையார் பாடியிருக்காரு, கொடியது கொடியது வறுமை கொடியது, அதை விட கொடியது இளமையில் வறுமை, அதனினும் கொடியது கல்லாமை, அதனினும் கொடியது அட்குணா குறுநோயின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம மனிதர் பிறவி எடுத்திருக்கிறதே நாம போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. சரி, நம்ம பாடலை பார்த்துட்டு போவோம். இந்த பலன் என்னன்னா, நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க வறுமைன்ற ஒரு கொடும் துயரத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு இதை தினமும் பாராயணம் பண்ணா அது நடக்கும். அது எப்படி சொல்றாரு பாருங்க. ஐயன் அளந்தபடி இரு நாழி நெல் கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய், இதுவோ உந்தன் மெய்யருளே. ஐயன் என்ன பண்றாருன்னா, ஐயன்னா சிவபெருமான், அம்பாள்கிட்ட 2 நாழி நெல் கொடுக்கிறாராம். 2 நாள் நெல் கொடுத்து, இந்த உலகத்துல நீதான் அறம் வளர்க்க வேண்டும்னு. அறம்னா சாதாரணமா நல்லவங்களை காக்கணும், கெட்டவங்களை அழிக்கணும், குழந்தைங்களை வளர்க்கணும், நல்லது கெட்டது சொல்லணும், தப்பா போனா திருத்தணும். இந்த அண்டம் முழுக்க இருக்கிற மொத்த பிள்ளைகளும் அவ தானே பார்க்கணும். அதுக்கு ஐயன் கொடுக்கறது என்னமா? வெறும் 2 நாழி நெல் தராங்களாம். இத இன்னொரு வகையாவும் சொல்லலாம். இப்போ ஒரு குடும்பம் நடத்துறாங்கன்னு வச்சுக்க, நம்ம காலகட்டத்துக்கு வருவோம். இப்போ ஹஸ்பண்ட் ஒரு 10,000 ரூபாய் கொடு, இதுலதான் நடத்தணும்னா அந்த 10,000 ரூபாய்க்குள்ள திறம்பட நடத்துபவள் தானே ஒரு சிறந்த குடும்ப பெண்மணியாக இருக்க முடியும். அததான் இவரும் சொல்றார். நீ ஒரு சிறந்த குடும்பினி. குடும்பினின்றது அழகான தமிழ் வார்த்தை. அதாவது குடும்ப தலைவி. அந்த 2 நாழி கொண்டு அண்டம் எல்லாம் உலகத்துக்கெல்லாம் உய்ய அறம் செய்யும். உலகம் நல்லா வாழறதுக்கு அறம் செய்யறோம். அதனாலதான் அம்பாளுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா அறம் வளர்த்த நாயகின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய கோயில்ல அந்த பேர் இருக்கும், அறம் வளர்த்த நாயகின்னு. அப்படி இந்த அளவுக்கு இந்த உலகத்தை வெறும் 2 நாள் நெல் கொண்டு ஆத்தா இப்படி திறம்பட இந்த உலகத்தை நீ கட்டி காக்குறியே, உன்னையும் போற்றி வழிபடுகிறேன்றாரு. அடுத்து என்ன சொல்ற? ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும். இதுல என்ன சொல்றாருன்னா, உன்னை போற்ற இந்த வாய் தான் பசுந்தமிழ் பாமாலைய வச்சு உன்னை நான் போட்டுறேன். இதே வாய் என்ன பண்ணுது? கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய். உண்மையும் பொய்யும் என்னை ஏன் பேச வைக்கிறன்ற என்ன சொல்றாரு புரியலையா? அவர் என்ன சொல்றாருன்னா, உன்கிட்ட உண்மையை பேசுற, ஆனா என்ன சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நான் சில நேரங்கள்ல பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன சுத்தி இருக்கவங்கள்ட்ட பொய் சொல்ல வேண்டியதா இருக்கே, என்னையே ரெண்டுமே செய்ய வைக்கிற தாயே, இதுதான் உன் அருளோ அப்படின்னு மெய் அருளோன்னு சொல்லிட்டு அவரோட வருத்தத்தை தெரிவிக்கிறார். இப்ப பாடல் 58 பார்க்கலாம். இதோட பலன் நமக்கு இந்த காலத்துல தேவையான மன அமைதி. மன அமைதி எதனால இருக்கும்? கடன்னால மன அமைதி இருக்காது. பிள்ளைகள் அமக்கலம் பண்ணா அங்க ஒரு மன அமைதி இருக்காது. குடும்பத்துல ஒரு முன்னேற்றமே இல்லைனாலும் அமைதி இருக்காது. ஸோ மன அமைதிங்கிறது எல்லாத்துலயும் வரும். அதனால அப்பேற்பட்ட மன அமைதியை தர பாடல் தான் இது. அருணாம் உயர்த்தும் என் சித்தாம் உயர்த்தும் அமர்ந்திருக்கும் தருணாம் புயமுலை தையல் அல்லால் தகைசேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அருணைனா சூரியன், புயம்னா ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம், அம்புஜம் தான் அவர் புயம்ங்கிறார். அம்புஜம்னா தாமரை. அதாவது சூரியன் செக்க செவேன்னு இருக்கும், செங்கதிர்களை கொண்டது. அப்படி தாமரை செக்க செவையா இருக்கும். அப்படி அவர் ஒப்பிடுறாரு. அம்பாளை செக்க செவேன்னு இருக்கிற தாமரை, அத அவர் என்னவா பண்றாரா? என் சித்தாம்புயம். என் சித்தம்னா என் மனதுல நான் உன்னை தாமரையாக வீற்றிருக்கிறேன். உன்னை நான் உருவகப்படுத்தி என் மனதுக்குள்ளே
உன் தாமரையாக வீற்று வைத்திருக்கிறேன். அப்படி அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுலை. தருணாம்புயமுலை அப்படின்னா ஏற்கனவே நிறைய பாடல்கள் பாடியிருக்கோம். ஆத்தாள் தனப்பாரங்களை பெருத்த முளையால் தனப்பாரங்களை சுமந்து கொண்டிருக்க அந்த தனப்பாரங்களில் என்ன உள்ளது? உலகம் உய்ய ஞானப்பால் உள்ளது. அதுதான் அதுவும் எப்படி இருக்கா? அந்த ஞானம் முளையும் ஆத்தால ஒரு தாமரை போல் மலர்ந்திருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்படி இருக்கிறது பேர் என்ன சொல்றாங்க? தையல் நல்லாள். தையல் அம்பாளுக்கு சில இடத்துல பாத்தீங்கன்னாக்கா தையல் நாயின்னு இருக்கும். இப்ப பூந்தமல்லி சிவன் கோயில்ல கூட பாத்தீங்கன்னா அங்காரகன் பரிகார ஸ்தலம் அது. ஸோ அவர் வைத்தீஸ்வரன், ஆத்தாள் பேர் தையல் நாயகிம்பாங்க. அப்புறம் தகைசேர் நயன கருணாம்பு புயமும். தகைசேர்னா கண்கள். அந்த கண்கள் என்ன ஓடிக்கிட்டு இருக்கான்? வழிஞ்சு ஓடிட்டு இருக்க கருணை. உன்னோட கண்கள்ல அந்த கருணை ஓடுது இல்லையா? அதுவும் எப்படி இருக்கான்? தாமரை மலர் மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன சொல்ற? வதனாமுயம். உன்னோட சிரிப்பும் அப்படியே தாமரை மலர் மாதிரி சிவந்து சிரித்து கொண்டிருக்கிறது. கராம்புயமும். கைகளிலும் என்ன இருக்கு? தாமரை மலர் தான். இப்பவும் பாத்தீங்கன்னா அம்பாள் கையில எப்பவுமே ஒரு தாமரை மலர் விட்டிருக்கும். அப்புறம் சரணாம்புயமும். கடைசியில அவர் என்ன பண்றாரு? சரணம் தான் அடைவாரு. அவரோட திருவடி தானே சரணம். அந்த திருவடி எப்படி இருக்கான்? அதுவும் புயம், தாமரை தான். அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. இவ்வளோ நான் பார்த்தாலும் உன்னோட திருவடியை மட்டும்தான் நான் தஞ்சம் அடைகிறேன். அதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. என்னதான் செஞ்சாலும் கடைசியா நான் எங்க விழுவேன்? உன்னோட திருவடியில தான் விழுவேன். அந்த திருவடி எப்படி இருக்கான்? தாமரை மலர்பாதங்கள் மாதிரி விரிந்திருக்கிறதாம் கருணை காட்டுவதற்கு. பாடல் 59. இது ரொம்ப இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியங்க. நம்ம பிள்ளைகளை நல்ல ஒழுக்கமாகவும் நல்ல குழந்தைகளாகவும் வளர படிக்க வேண்டிய பதிகம். இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒழுக்கமா வளர்றதுங்கிறது பேரண்ட்ஸ் கிட்டயும் பெற்றோர்கிட்டயும் ஒரு 50 பங்கு இருக்கு, குழந்தைகள்கிட்டயும் 50 பங்கு இருக்கு. இப்ப நாமளும் தப்பு பண்ண மாட்டோம், குழந்தையும் தப்பு. ஆனா பெரிய ரிசல்ட்னு பார்த்தா ஒண்ணும் இருக்காது இல்லையா? அப்படி இல்லாம இருக்கணும்னா இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணலாம். தஞ்சம் பிரிதி இல்லை ஈது அல்லது என்று உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன். ஒற்றை நீள் சிலையும் அஞ்சு அம்பும் இக்கு அலராய் நின்றாய் அறியார் எனினும் பஞ்சு அஞ்சு மேல் அடியார் அடியார் பெற்ற பாலரையே. தஞ்சம் பிரிதி இல்லை. நான் ஏற்கனவே தஞ்சம் அடைஞ்சிட்டார். அதனால என்ன சொல்றேன்? உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை, பிரிதி இல்லை, நீதான், உன்னோட திருவடி தான் நான் தஞ்சம். இது அல்லது அதை தவிர ஏதும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, என்று உன் தவநெறிக்கே. தஞ்சம் உன்னை அடைஞ்சி உன்னோட தவநெறியில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனாலும் என் நெஞ்சு என்ன சொல்லுது? பையில நினைக்கின்றேன். ஏதோ என் நெஞ்சு என்ன சொல்லுது? நீ எனக்கு நல்லது பண்ணாம விட்டுடுவியோ. இதை எப்படி சொல்லனா, இப்போ முருகர் கும்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன். முருகர்கிட்ட எல்லாம் செய்வாங்க, ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. உடனே போயிட்டு இன்னொருத்தர் இந்த அம்பாள் கும்பிடு, இந்த அம்பாள்கிட்ட நினைச்சது, உடனே அந்த அம்பாள்கிட்ட போறது, அங்கேயும் அந்த செய்யறது, அப்புறம் இன்னொருகிட்ட போறது. இப்படியே நம்ம மாத்திக்கிட்டே இருந்தோம்னா யாருல இந்த கரகாட்டக்கார கார் மாதிரி ஆயிடும். இப்ப இந்த இது எதுல ஓடுதுன்னு கடவுளுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அந்த நிலைமையில போயிடுவோம். அப்படிதான் என்னதான் இருந்தாலும் என் நெஞ்சம் நம்ப மாட்டேங்குது. அவரே அப்படி சொல்றாரு. அது அவருக்காக இல்லை, நமக்காக. அப்புறம் அவரை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. ஒற்றை நீள் சிலையும். நீ எப்படி இருக்க? அஞ்சு அம்பும். நீ ஒத்த நீள் சிலைய நிக்கிற. அஞ்சு அம்புன்னா அம்பாள் 5 ஆயுதங்களை வைத்திருப்பாள்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே முந்தின பாடல்ல பாடியிருக்கோம். இக்கு அலரா. இக்குன்னா கரும்பு. எப்பவுமே பாத்தீங்கன்னா அபிராமி அன்னை கையில கரும்பு. ஏன்? அந்த கரும்பு இனிக்கும். பக்தர்களுக்கு, நல்ல பக்தர்களுக்கு இனிப்பையும் அசுரர்களுக்கு ஆயுதத்தையும் பரிசாக வழங்குவாள்வாங்க இல்லையா? அந்த மாதிரி நின்றாய். அப்படி நிக்கிற. அறியார் எனினும் பஞ்சு அஞ்சு மேல் அடியார் அடியார. அதாவது குழந்தை ஒரு பஞ்சு மேல நடந்தா ஐயோ குழந்தை கால் வலிக்குமே. பஞ்சு வலிக்காது, கால் வலிக்குமா. பஞ்சே அவ்வளவு. அப்போ ஆத்தாலும் அப்படி கம்பேர் பண்றாரு. சோ இதுல இருந்து என்னன்னா, நான் என்னதான் பண்ணாலும் நீ என்ன தாயா என்ன அரவணைச்சு என்ன காப்பாத்து. அதுதான் இந்த பாடல்ல குழந்தைகள் நல்லா வளர்றதுக்கு நல்ல பதிவுன்றாங்க. ஏறக்குறைய இப்ப நாம ஒரு 59 பாடல்கிட்ட வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்க, திருத்திக்கலாம். ஷேர் பண்ணுங்க,